இந்த அகால நேரத்துல அமுதா வீட்டுக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்றீங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? கண்டக்டர் வேலையில இருந்து அமுதாவை அந்த மேனேஜர் ராமு பையன் விலக்கிட்டான். இந்த சமாச்சாரத்தை நான் முதலாளி மக விமலா கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா அவனை மேனேஜர் வேலையிலிருந்தே நீக்கிறதாக சொல்லிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை நாம அமுதா கிட்ட சொல்ல. வெளியில காத்து அசாத்தியமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. பரவாயில்லம்மா, அது வேணும்னு தான் இங்க படுத்தேன். நீ படுத்து தூங்கம்மா, தூங்கு. தம்பி வேலை, ஐயா வேலை நல்ல சமயத்துல வந்தப்பா, நல்ல சமயத்துல வந்தப்பா. வேலை அமுதாவை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். உன்னிடத்துல காப்பாத்து, காப்பாத்து, கடைசி வரைக்கும் காப்பாத்தப்பா. அமுதா கவலைப்படாத, நடந்தது நடந்தது. எல்லாம் அந்த ராமுடைய வேலையாத்தான் இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பாவை கொண்டவர்களை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். அண்ணா, அந்த பசங்க பின்னால செவிலியர் குதிச்சு ஓடிட்டாங்க. சரி, அவங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம். நீ உங்க அம்மாவை கூட்டி வந்து அமுதாவுக்கு துணையா இருக்கணும். நம்ம ஆட்களை எல்லாம் கூப்பிட ஆக வேண்டிய காரியத்தை உடனே கவனிக்கணும். ஓடு சீக்கிரம் போ. என்னடா அது உடம்பு தயார் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அப்பா அடி தாங்க முடியலையோ? சரி, அப்பா எங்க? அப்பா இப்பதான் இங்கே வெளியே போயிட்டாரா? வெளியில எங்கேயும் போறதாப்பா, உன் பின்னாலே தான் வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ? நீங்க தான் டைவர் ஆயிட்டீங்களே, டைவர். ஆமா, இந்த மாசம் உன் சம்பள பணம் குறையுது, அதனோட விலாவதி என்னடா? என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன். வாங்கணும். எதுக்குடா வாங்கின? இதையெல்லாம் நீங்க எப்ப கேக்குறீங்க? 1000 சொல்லு. இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்படி குறையாம கம்ப்ளைண்ட் ஐயா முன்னாடி கொண்டாந்து வச்சாகணும். அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன்? இந்த மாசம் முடிகிற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னது? இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அதுக்குள்ள இந்த மாசம் முடிவை பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு. ஏய், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல பணிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலையா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன். டடா, இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாதடா. வாடா இப்படி. என்னப்பா நல்ல பிள்ளை இல்ல. ஐயோ, வாடா இப்படி. சொல்லுங்க. வாடா. நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல? ஆமா, அவளைத்தான் உனக்கு பாத்துருக்கு. அப்படியா? பொண்ணு நெல்லிக்கா மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா? சமையல் எல்லாம் அவ்வளவு ஷோக்கா. அப்ப உங்க பாடு அதிர்ஷ்டம் தான். ஒரு விளையாட்டு நாலு நட்சத்திரம் கிழமை அது இதெல்லாம் சீக்கிரமே பார்த்தோம். செய்யுங்க. நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் பாரு, அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுடுங்கப்பா. அர்த்தம் கட்ட பயல, என்னடா ஆமோதிச்சுக்கிட்டே வந்தா திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுட்ட? அப்பா, கல்யாண விஷயத்தையெல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க. இதுல நீங்க தலையிடவே கூடாது. அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். அப்படின்னா ஐயா, கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க? நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும், அன்னைக்கு தான். நீ நினைக்கிற அளவு நீ சாகிற வரைக்கும் கிடைக்காதரா? டேய், நீ இப்ப சம்பளம் வாங்குறியே, நான் செஞ்ச புண்ணியம்டா, நான் செஞ்ச புண்ணியம். சரிதான்ப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல. சும்மா திண்ணை உட்கார்ந்து ஊர் வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா? என்ன செய்யறது, எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு. முடிவா என்னதான் சொல்ற வரையிலும் நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா மாப்பிள்ளையா வரத்துக்கு நாள் இல்ல. வேணும்னா என்ன சொல்றியா? உங்க இஷ்டம். உருப்படாத பயல. டேய், நீ ஊர் ஊரா போய் தெரு தெருவா அலைஞ்சு கையில ஓட எடுக்கல, இந்த ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்க போறான்டா இந்த ஐயா கண்ணு. நானும் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்க ஒரு பக்கத்து மீசையை நான் எடுக்க வைக்கல. நான் உங்க மகன் வேல் இல்ல. யாரையாது? வையாபுரி. வையாபுரி தான். எந்த பக்கம் இருந்தியா வர்ற? வாசப்படி பக்கம் தான். நாக்குட்டி மாதிரி சத்தம் போடாம வந்து நிக்கிறேன். சத்தம் போடாம இருக்குமா நாக்குட்டி? யோ வையாபுரி, என்னங்க? இந்த பய வேலு வந்தான் இப்போ. வந்துருந்தா நீ சொன்ன பிரகாரம்
சங்கிங்கமாக சாந்தாவை பத்தி இங்கதான் இருக்குதா வேலு? உள்ள போயிருக்கான். ஆ. வெளியில வந்த உடனே கேளு. என்ன இதுல ஒரு டிபிகல் இருக்குதுங்க. நான் வேலைத்த சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்குது. இரியா, நான் சொல்றேன். எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாயா. இங்க வாய், நான் சொல்றது கையை கேளு. விடுங்க சொல்றேன். ஆ. ஐயோ, நீங்க ஆ, இல்ல. அதான் இல்லைங்க. நீங்க கையை விடுங்க. இப்படி வா. ஐயோ. வாருவே சொல்லிவள, என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு தோற்றம் போல் இருக்கேன். நான் இதே வழியா ரயில்ல போய்கிட்டு இருக்கிறேன் அடிக்கடி. ஆனா இறங்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. ஏன் பல ஜோலி. இப்ப பாருங்க, சமீபத்துல பொள்ளாச்சியில நம்ம குழந்தை சதுர கச்சேரியை முடிச்சுட்டோம். ரயில்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க இறங்கின பிற்பாடு ரயில் மாறணும்னு சொன்னாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஐயா ஞாபகம் வந்துடுது. அப்படியே தலையை என்ன சொல்றது, இந்த கர்ம வியாதி கொஞ்ச நாளா என்ன பிடிச்சிட்டு வாட்டி வளவு எடுக்குது. ஏன் நல்ல டாக்டர் காமிக்கிறதானே? மருந்து சாப்பிட்டேன், தீரல. இன்னைக்கு இங்கே தங்கிடுங்க. நாளைக்கு நாகப்பட்டினத்துல நாட்டிய கச்சேரி, 6ஆம் தேதி அரக்கோணத்துல பாட்டு கச்சேரி, 9ஆம் தேதி ஓமதுரை கும்பகோணம். என்ன ஸ்டேஷன் அப்படியே அடிக்க? நீ என்ன யாருற? உருப்படி எப்படி? அலுவா அலுவா வாங்க. பசங்கடா, அமுதாவை தூட்டு வர சொன்னா அவங்க அப்பனே கும்பிட்டீங்கடா. பாவி பசங்கடா, போலீஸ் வந்து இங்க தேடிட்டு இருக்காங்களே. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. வர வர ஒரு இல்லையே. நேத்து கூட ஒரு கண்டக்டர் பொண்ணை நிறுத்திட்டியாமே, ஏன்? ஒழுங்கா வேலைன்னா வச்சுக்கிட்டு வேடிக்கையா பார்க்க சொல்லுங்க. 1 2 எத்தனை வேலைன்னு மாமா நான் கவனிக்கிறது? உனக்கு வேலையை குறைக்கணும்னு தான் நாளையிலிருந்து நம்ம கம்பெனிக்கு வேலுவையும் ஒரு மேனேஜரா போட்டிருக்கேன். வேலுவா? ஆமா, நம்ம டிரைவர் வேலுவா? ஆமாப்பா, அதே தான் சொல்றேன். நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சிடறேன். ஏன் என்ன, நீங்க 2 பேருமே மேனேஜர்கள் தான்ப்பா. அப்படி நமக்கு தேவையில்லை. நான் பார்க்க டிரைவர் வேலை செஞ்சவன் எனக்கு சரிசமமான சீட்ல வந்து உட்கார்றதுன்னா. ராமு, ஆத்திரப்படாத. நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்கோ, அவன் டிராபிக்கை கவனிச்சுக்கிட்டோம். அது நம்ம கௌரவம். தலையெழுத்து நல்லா இருக்கப்பா, தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு. வேற மாமா. வணக்கம் சார், கூப்பிட்டீங்களாமே? வேலு, நீ ஒரு உண்மையான உழைப்பாளி. சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்தவன். உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல, கொஞ்சம் ஓசம் பேசுவேன். அப்படி ஒண்ணும் இல்லப்பா. யாரையா பாக்குறீங்க? என்னடா பாஷை இது? எல்லாம் நீங்க பேசுற பாஷை தான். ஐயோ, நம்ம வர வேண்டிய இடத்த விட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் போட்டுருக்க. ஐயோ, என்னையா பேசுறீங்க? வேலு தகப்பனார் வீடு இதுதானே? இது அப்ப பேசுனதா? ஐயா ஐயா, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரா அவன்? ஹலோ, குட் மார்னிங். நீங்க தானே வேலு தகப்பனாரு? நான் தான். வேலு வேலை செய்யற பஸ் கம்பெனி மேனேஜர் நானு. ஐயோ, எதுக்குங்க? என்னத்துக்கு? இல்ல, இந்த பையன் வந்த உடனே இவக்க பயல இந்த ஆணி அடிச்சு வைக்க சொன்னேன்ல, நான் அடிச்சுதான் வச்சேன். என்ன வச்ச மூஞ்சி மோர. இது நம்ம இடம், நான் உட்கார்ற இடம். உட்கார். ஒரு பயங்கரமான பயல வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. பயந்துட்டீங்களோ? நான் பயப்படுறதாவது வாழ்க்கையில பயன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்ல. அப்புறம் நல்லது. உங்க மகன் இருக்கானே வேலு, அவன் விஷயமா உங்ககிட்ட 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரிதான், உங்க மகன் விஷயமா ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசு பேசு. உங்க மகன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா இப்ப வர வரதான் ரொம்ப சீப்பா போறான், ரொம்ப மட்ட ரகமா போறான். போனா போகுதுன்னு விட்டுட்டு வர்றேன், இல்ல தட்டி எரிஞ்சிருப்பாரு. உங்க மகனைத்தான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க, அவனுக்கு சரியா தெரியாது. எனக்கு கூட தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லையே. நான்சென்ஸ். கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன், இனிமே அந்த பையன் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விரட்டிடுவேன். அது மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே அம்போன்னு நடுத்தரவு நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவேன்னு கண்டிச்சு சொல்லி வைங்க அந்த இடியட் கிட்ட. அடே முத்தையா, இந்த கதவை சாத்துற. சோத்துக்கு விதியத்தனால சோம்பேறி பசங்களை கூட்டிக்கிட்டு ரவுடி நினைச்சிட்டு இருக்கான் போட்டிருக்கு. தலையை சிவிடுவன் தெரியாது அவனுக்கு. நானும் சண்டையதாயா? போட்டுக்க கோட்டை. போனா போகுது, ஏழ்மையான வீட்டுல பிறந்த பையன் ஆச்சேன்னு பார்த்தையா, இல்லன்னா தட்டி தட்டி எறிஞ்சிருப்பான் அந்த பையனை. என்ன மிஸ்டர் இது? மிஸ்டர் என்ன பிரதர், வர வர ஓவரா போகுது. என்ன பிரதர்? ராஸ்கோல்
சண்டியரா நீ உன் பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டியர்றோம். ஒரு சுத்து நீ பேர என்கிட்ட. டேய் முத்தையா, இந்த அருவாளை கொண்டு என் வீட்டுல வந்து ஏன் போய் என்னது என்னடா இத நீ கையிலே வச்சிருக்கிறியா? சிகரெட் சிகரெட் அருவாள் அருவாள் எதுங்க? அருவாள் எதுக்கு? அருவாள் எதுக்கு? அருவாள் எதுக்கு? மூடா ஐயா அரிப்பாள் ஆயிரம் பேசிட்டு வையாபுரி புடி வையாபுரி 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 வையாபுரி